यत्पात्रचक्रम् श्रीनव्यरङ्गयति वर्यकृतात्मरक्षम् वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रम् भारद्वाजम् शटारिम् शुभगुणान् पण्डितेन्द्रम् भजेऽहम् सूनुम् नारायणस्य सुतसंस्कारमाभ्य ग्रन्थान् वीररद्वीषटारेः यस्तभारम् सुम्मे श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमम् तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनि जयेदेशिकेन्द्रम् जीवनम् जगताम् जीयात्किमप्यदतकम् स्वतन्त्रम् सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयम् महः प्रणामम् लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकम् प्रसादयति यत्सूक्तिः स्वादीनपदिकाम् श्रुतिम् अस्मद्गुरुपरम्परायै श्रीमद्भगवद्गीता सारम् ग्रन्थान् அவதாரிகைய நாளும் முதல் ஸ்லோகத்தை மூன்றாவது நாளும் அனுப்பிச்சோம். இன்றைய முதற்கொண்டு மேல் கொண்டு இருக்கிறதான இரண்டாவது ஸ்லோகத்திலிருந்து முதல் அத்தியாயம். திருஷ்ட்வா து பாண்டவானீகம் யூடம் துர்யோதனஸ்ததா ஆச்சார்யமுபசங்கம்ய ராஜா வசனமப்ரவீத். ததா பாண்டவ மற்றும் கௌரவ சேனைகள் போருக்காக அணிவகுத்து நின்ற போது ராஜா அரசனான துரியோதனன் வியூடம் அணிவகுக்க பெற்றதான பாண்டவானீகம் பாண்டவர்களுடைய சேனையை திருஷ்டுவாது பார்த்துவிட்ட மாத்திரத்திலேயே ஆச்சாரியம் துரோணாச்சாரியரை உபசங்கம்ய விட்டே சென்று வசனம் வார்த்தைகளை அப்ரவீது சொன்னான். இப்போ ராஜாவான துரியோதனன் இரண்டு சேனைகளும் அணிவகுத்து நிற்கின்றன. அப்படி நிற்கும் போது பாண்டவ சேனையை மாத்திரத்திலேயே ஆச்சாரியரான துரோணரை அணுகி சில வார்த்தைகளை சொல்லுகிறான். இதுல திருஷ்டுவா பாண்டவா அநீகம்னு சொன்னாலே திருஷ்டுவா தூன்னு எதுக்கு அங்க ஒரு தூ எனில் ஏன் போட்டான்னா, இது துரியோதனுடைய ஒரு மாறுபட்ட மனநிலையை சொல்றதாக நம் பூர்வாச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்ணார். அங்கே அவன் பாண்டவர்களை காணவில்லை, பாண்டவ சேனையைத்தான் பார்க்கிறான். அந்த பாண்டவ சேனை அணிவகுத்து நிற்கின்ற நிலையைத்தான் பார்க்கிறான். அப்போ பாண்டவர்களை போர் புரியும் நிலையிலே அவன் பார்க்கவில்லை. அவன் கண்டது பாண்டவ சேனையை மட்டுமே. அதனால கொஞ்சம் தடுமாறினாங்கிறத இந்த தூக்கிறதான பகுதிகள். அதுக்கு மேல தூ என்பதனாலே கெட்டவனான தீய வழிகளிலே போர் புரிபவன். இப்ப துரியோதனங்கிற சொல்லுக்கே
அந்த வார்த்தைக்கு அர்த்தம்னா கெட்ட வழியிலே போர் செய்பவன் அர்த்தம் துரியோதனன்னாலே. ஆச்சாரியம்ங்கிறதான சப்தம் மிக உசந்ததான சப்தம். அது இங்கு ஆச்சாரியன் துரோணாச்சாரியரையே குறிக்கிறது. ஆனா பின்னால என்ன சொல்ல போறான், உன்னுடைய சிஷ்யன் திருஷ்டத்யும்னன்னு சொல்றான். அதுக்கப்புறம் எல்லாரும் பீஷ்மாச்சாரியரை நல்ல முறையில ரட்சிங்கோன்றான். அதனால இது பீஷ்மரை குறிக்காது. ஆச்சாரியம்ங்கிறதான துரோணரை தான் குறிக்குமே தவிர இது பீஷ்மர் முதலான இதர அவர்களை குறிக்காது. வச்சனம் அப்ரவீத்து சொன்னான்னு குறிப்பிட்டாலே போகும். அப்புறம் வார்த்தைகளை சொன்னான்னு ஏன் வெறும் அப்ரவீத்துன்னு சொன்னான்னு அர்த்தம். வச்சனம் அப்ரவீத்துன்னு ஏன் சொல்லுவானே அப்படின்னா, அவனுடைய அந்த ஆச்சாரியாரான துரோணாச்சாரியரிடத்திலே அவன் சொல்வதிலே வெறும் வார்த்தைகள் தான் இருக்கின்றதே தவிர, சொற்கள் தான் இருக்கின்றதே தவிர அதிலே பொருள் இல்லை அப்படிங்கிறத சொல்றது. சப்தஜாலம் தான் இருக்கு, அதுல அர்த்த புஷ்டி இல்லை அப்படிங்கிறத காட்டுறதுக்காக வச்சனம் அப்ரவீத். இப்போ துரியோதனுடைய ஒரு வெற்றியை எதிர்பார்க்கிறான்னு வச்சு, அப்படிப்பட்டவா அந்த அரசனுடைய கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லுவாளா இல்லையா? ஓ எத்திர யோகேஸ்வர அப்படின்னு எத்திர யோகேஸ்வரஹாங்கிற ஸ்லோகத்துல சஞ்சயன் சொன்னானே அந்த மாதிரி. இப்போ இங்கே துரியோதனன் கலங்கியது, பகவான் விஸ்வரூபம் முதலானவள் காட்டியது, இதெல்லாம் என்ன இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கிறோம்னா, துரியோதனன் ஜெயிப்பதற்கு பிரசக்தியே கிடையாது, நாட் ஈவன் 1% சான்ஸ் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான். அதனால திருதராஷ்டிரன் என்ன நோக்கத்தோட பிரश्னம் பண்ணானோ கேள்வி கேட்டானோ அதற்கும் சஞ்சயன் அவனுக்கு பதில் சொல்றதுக்கும் ஒரு சம்பந்தமே இல்லாம அப்படிங்கிறதுதான் இந்த ஸ்லோகத்திலிருந்து நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்ல, இந்த இரண்டாவது ஸ்லோகத்தினால இதோ க்ஷேத்திரமோ தர்ம க்ஷேத்திரமோ அதுல இப்போ சண்டை அணிவகுத்து இருக்கிறார் ரெண்டு பேரும். அப்போ துரியோதனனும் அவனை ராஜா சொல்றார். இப்ப அஸ்தினாபுரத்துக்கு ராஜா யாரு, துரியோதனனா இல்ல அந்த அவ அப்பாவான திருதராஷ்டிரனா? ஆனா ஏன் இங்க துரியோதனனை ராஜான்னு கீதையில சொல்லியிருக்கா அப்படின்னா, அத வியாசர் சொல்லல, சஞ்சயன் திருதராஷ்டிரன் சொல்றான். அப்போ நீ ராஜா இல்லடா, உன் பிள்ளைகிட்டதான் ராஜா, உனக்கு என்ன மதிப்பு? அப்போ துரியோதனன் மாவீரங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை, அரசியல் அறிவு நிரம்ப பெற்றவன்கிறதையும் சந்தேகம் இல்லை. ஆனா அரசாட்சி அவன் செய்த முறைதான் சரியில்லை. சாதுக்கள் எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பார், சஞ்சயனும் ரொம்ப சாது சுபாவம் உள்ளவன். அதனால அந்த துஷ்டனான துரியோதனனுக்கும் கூட மரியாதை கொடுத்து அவனை ராஜான்னு இன்னொரு விதத்துக்காகவும் அந்த மாதிரி ராஜான்னு சொல்லிக்கலாம். தன் மகனை சஞ்சயன் ராஜான்னு சொல்றதுனால அவனுடைய தகப்பனான ருத்ராஷ்டிரன் ஒருவேளை சந்தோஷம் அடையலாமோ
ஜெயிக்க போறது இல்லை, இதெல்லாம் சாக போறது, அட்லீஸ்ட் இந்த சந்தோஷமாவது இருக்கட்டுமேங்கிறதுனால ராஜான்னு சொன்னான். இப்போ இந்த மாதிரி அணிவகுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறதான இந்த பாண்டவ சேனையை பார்த்தவனான துரியோதனன் துரோணாச்சாரியரை கிட்டி ஏன் வார்த்தைகளை சொல்ல என்ன அவசியம்? ஏன்னா பாண்டவர்களுடைய அந்த சேனையினுடைய வியூகம் இருக்கே, அணிவகுப்புக்கே, அது அவ்வளவு வித்தியாசமா இருந்ததுதான், ஒரு சிறப்பான முறையிலேயே அமைந்தது. அதை பார்த்துட்ட துரியோதனனுக்கு ஆச்சரியம், வியப்பை அடைந்தார். அப்போ அவங்கிட்ட இருக்கிற தைரியம் போய் கொஞ்சம் அதைரியமும், அதை சொல்றதுக்காகத்தான் துரோணனுக்கு துடிப்பு சொல்றான். இப்போ பாண்டவ சேனையினுடைய அணிவகுப்பை பார்த்து அதை பற்றி நன்கு தெரிந்தவரான தனுர்வேதத்திலே வில்வித்தையிலே மிகச் சிறந்த அறிவு பெற்ற குருதேவரான அந்த துணர் அவை காட்டிலும் மேன்மையான தன் படையை விசித்திரமான முறையிலே அணிவகுத்து நிற்கும்படி பீஷ்மருக்கு சொல்லுவார். துரோணாச்சாரியர் வில்வித்தையில அதி நிபுணர். அதனால அவர் தான் சொன்னா பீஷ்மர் கேட்க மாட்டார். அதனால இன்னும் நல்ல முறையில அணிவகுத்து வியூகத்துல இருக்கணும் அப்படிங்கிறத பீஷ்மருக்கு சொல்லணுங்கிறதுக்காக துரியோதனன் சொல்ற. சரி, ஏன் இந்த துரியோதனன் நேரா இப்ப அந்த படை தலைவனா இருந்து நடத்துறது யாரு? பிதாமகர் பீஷ்மர் தானே. நேரா தாத்தாட்டியே போய் சொல்லிருக்கலாமே, பிதாமகர் பீஷ்மர்கிட்டயே சொல்லிருக்கலாமே. அவன் ஏன் சொல்லல அப்படின்னா, பாட்டனாரான பீஷ்மர் தான் கௌரவ சேனைக்கு பிரதானமான படைத்தலைவர். இருந்தாலும் அந்த கௌரவ சேனையில குருவான துரோணாச்சாரியருக்கு ரொம்ப வசந்த ஸ்தானத்தை கொடுத்து, தன்னை காட்டிலும் உயர்வான ஸ்தானத்தை கொடுத்து வச்சிருக்கிறார் பீஷ்மர். அணிவகுப்பிலே எந்த படைத்தலைவருக்கு எந்த இடம் அளிக்கப்பட்டிருக்கிறதோ அவரை அங்கிருந்து அழைக்கிறதுக்கோ இல்லை அகற்றுவதற்கோ அது யுத்த முறையில ஒரு முறையே கிடையாது. அதனால இதுல அணிவகுப்புல ஒரு குழப்பம் ஏற்படும். அதுக்காக துரோணாச்சாரியரை முன்னால நிறுத்தி அவன் அணிவகுப்ப, அதாவது பீஷ்மர் அணிவகுப்ப முறைப்படுத்தி இருந்தார். இப்ப என்ன விட்டு துரியோதன இத்தனையும் துரோணருக்கு சொல்லப்படும். பஸ்யைதாம் பாண்டு புத்திராணாம் ஆச்சாரிய மகதீம் சமூம் வியூடாம் திருபத புத்திரேண தவ சிஷ்யேன தீமதான். ஆச்சாரிய துரோணாச்சாரியரே, தவ தேவரினுடைய தீமதா புத்திசாலியான சிஷ்யேன சீடனாயிருப்பவனான திருபத புத்திரேன திருபத மகாராஜாவுடைய புத்திரன் அவன் பிள்ளை திருஷ்டத்யும்னாலே வியூடாம் இந்த பாண்டவ சேனையானது அணிவகுக்கப்பட்டிருக்கிறது. பாண்டு புத்திரானாம் அணிவிக்கப்பட்ட இந்த பாண்டு புத்திரர்களின் ஏதாம் இந்த மகதீ சமூ பெரிய சேனையை பசிய பாருங்கோ அப்படின்னு சொல்ற. ஏன் விவதான் பார்த்தானே, எதுக்கு அவர்கிட்ட போய் நீங்க பாருங்கோன்னு ஆச்சாரியன் சொல்லும்? ஏன்னா உங்களுடைய திறமைசாலி மட்டுமில்ல, மிகவும் கூர்மையான புத்தி படைத்த உங்களுடைய சிஷ்யன் நீர் எப்போதும் கொண்டாடுவீரே அந்த திருபதகுமாரனுடைய புத்திரன் திருஷ்டத்யும்னன் பாண்டவ சேனைக்கு
தலைவரா நின்று வழி நடத்தலாம். கௌரவ சேனைக்கு பிதாமகர் பீஷ்மர் வழி நடத்துறார். அப்போ இந்த பாண்டுபுத்தருடைய இந்த பெரிய சேனையை எப்படி அணிவகுத்து நிற்க வச்சிருக்கான் பாரு. திருஷ்டத்யும்ன பாரு. அவரை சொல்லும் போது திருபதிரின் குமாரன்னு சொன்னாவும் இல்லாதோ உங்க சிஷ்யான்னு சொன்னாலே போதும். ஏன்னா எல்லாருக்கும் யார் பாண்டவ சேனைக்கு தலைமை தாங்கிறாங்கிறது தெரியும். அதனால சொல்லிருக்கலாமோ. அதுக்கப்புறம் ஏன் அங்க புத்திசாலிங்கிற தீமதான்னு ஒரு பதத்தை சேர்த்திருக்காங்க இல்லையா? அப்ப அது ஏன் தீமதான்னு சொன்னான்னு அப்போ திருஷ்டத்யும்னன் மேல பழி வாங்குற எண்ணம் மனசுல அப்படியே கப்பி கிடக்கு துரியோதனனுக்கு. அதனாலே அந்த வார்த்தை வெள்ளம். அதுக்கப்புறம் திருப்பத புத்திரன்னு திருஷ்டத்யும்ன சொல்றான். ஏன் திருஷ்டத்யும்னன் நேரா பேர் சொல்லிருக்கலாமோ. ஆனா திருப்பத புத்திரேனான்றான். அப்போ ஏன் திருஷ்டத்யும்னு பேர் தெரியாதா? நான் ஏன் அப்பா பேரை சொல்லி அவன் சொல்லுவானேன்னா அவன் இது மாதிரி சொல்றதுனால பாருங்கள், திருப்பதன் முன்னாலே உங்களிடத்திலே ரொம்ப தவறா நடந்துட்டான், அதுக்கு நீரும் பழி வாங்கினீர் தெரியும் ஆச்சாரியரே. அதனால உங்களை வதம் பண்றதுக்காகவே யாகம் பண்ணி திருஷ்டத்யும்ன மகனாக பெற்றான். திருஷ்டத்யும்னுக்கு எல்லா சூழ்ச்சியும் தெரியும். ஆனா நீங்க எவ்வளவு எளிமையா நிற்கிறீர்கள். உங்களை கொல்றதுக்காக பிறந்தவன் உங்களிடமிருந்தே வில்வித்தை கற்றிருக்கிறானே, அது எவ்வளவு பெரிய மகா பாதக செயல். அதை நீங்க சொல்லி கொடுத்துருக்கலாமா? அவனுக்கு போய் வில்வித்தையை சொல்லி கொடுத்துருக்கலாமா? அவனுடைய புத்திசாலித்தனத்தை பார்த்த உங்ககிட்டயே அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாம் கத்துக்கிட்டு உண்மையா எதிர்ப்ப பாண்டவ சேனையில தலைவனா இருக்கிறான். இப்பொழுது நாம் வெற்றி கொள்ள வேண்டுமானால் என்ன செய்யணுங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க அப்படின்னு அவருக்கு அறிவுறுத்தும் வகையிலேயே சொன்ன. கௌரவ சேனை 11 அக்ஷிணி, பாண்டவ சேனை வெறும் 7 அக்ஷிணி தான். அப்போ 7 பெருசா 11 பெருசா? பாண்டவ சேனை வெறும் 7. அவன் 11 அக்ஷிணி துரியோதனன். அப்போ எதிரி பட தங்க படைய காட்டிலும் சின்னதா 5 அக்ஷோணி குறைச்சலா இருக்கும். எதுக்கு இந்த இடத்துல போய் மகதீச்சமும் மிகப்பெரிய சேனையை பார்க்கும்போது ஏன் சொல்லுவானேன்னா, இதுல துரியோதனன் தன்னிடத்திலே படை வீரர்கள் ஜாஸ்தி இருக்கும்போது அந்த பெரிய படைய பாருங்கன்னு எதிரி படைய பாண்டவர்களுடைய சேனையை பார்த்து ஏன் சொல்றான்? எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் கூட வஜ்ர வியூக அந்த அமைப்பினாலே அது பெருசா அவனுக்கு தெரிஞ்சது அப்படிங்கிற ஒரு விஷயமும் நாம மறக்கக்கூடாது. அதோட இல்ல, பீஷ்மருடைய சேனை கட்டுப்பாடோட இல்ல. ஏன் கட்டுப்பாடோட இல்லைன்னா பீஷ்மர்னால இல்ல, அது துரியோதனாலே அந்த மாதிரி இருக்கு. ஆனால் திருஷ்டத்யும்னன் அவன் தலைமையில இருக்கிற இந்த சைன்யம் கட்டுப்பாடோட, தர்மபுத்திரன், பீமன், அர்ஜுனன் எல்லாருமே திருஷ்டத்யும்னுக்கு தலைவன்கிறதுனால அவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறான். அப்போ அங்கே ஒரு கட்டுப்பாடு தெரிகிறது, ஒரு ஒழுக்கம் தெரிகிறது. இங்கே கட்டுப்பாடு தெரியல, ஒழுக்கம் என்பது தெரியுது. அப்புறம் பாண்டவ சேனையினுடைய அணிவகுப்பை காட்டிட்டு துரியோதனன் அதுக்கப்புறம் 3 ஸ்லோகங்களாலே பாண்டவ சேனையிலுள்ள சிறந்த மகாரதாளையும் அதீர்தாளையும் பட்டியலிடலாம். இதுல நம்ம சம்பிரதாயத்துல என்ன ஸ்லோகத்தையும்
ஒன்னா சேர்த்துதான் பதில் சொல்றோம். அந்த வியாக்கியானம் பண்ணிட்டா பெரியவள். அத்ர சூரா மகேஸ்வாசா பீமார்ஜுன சமாயுதி யுதானோ விராடஸ்ச திருபதஸ்ச மகாரதः திருஷ்டகேதுச்சேகிதானः காசிராஜஸ்ச வீரியவான் புருஜித் குந்திபோஜஸ்ச சைத்யஸ்ச நரபுங்கவः யுதாமன்யுश्च விக்ராந்த உத்தமௌஜாஸ்ச வீரியவான் சௌபத்ரோ द्रौपदेयाश्च சர்வ ஏவ மகாரதாः. ஸ்லோகம். இதுல எத்தனையோ ராஜாக்கள் பேரை சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த கீதைங்கிறது இப்ப ஆத்மாவை பத்தி சொல்றது அப்படிங்கிறது துக்கம். இப்ப இந்த முதல் அத்தியாயத்துல இவ்வளவு பேர் சொல்லிருக்கானே, அவள்லாம் யாரு தான் பாரத அடிய புடுறா பாரத படுறான் பாடம். ஏன்னா சொல்லிட்டே இருக்கும்போது 1000 பேர் வரும். அந்த பேர் யாருங்கிறது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால திருப்பியும் போய் அவன் யாரு என்னன்னு பார்த்து அந்த மாதிரி நம்மளும் அடிய இல்லையா? இந்த இந்த பேர்லாம் சொல்றாளா, என்ன உறவு, எதனால இந்த பாண்டவ சேனைக்கு உள்ள வந்திருக்கா அப்படிங்கிறத. அത്ര இந்த சேனையிலே மகேஸ்வாசாக பெரிய பெரிய வில்லாளிகள், யுதி யுத்தத்திலே பீம அர்ஜுன சமாகா அர்ஜுனனுக்கும் பீமனுக்கும் ஈடானவர்கள், சமமானவர்கள். சூராகா மிகச்சிறந்த வீரர்கள். யுயுதானஹா சாத்தியகி விராடச்ச விராடன். மகாரதா மகாரதியான திருபதஸ்ச ராஜா திருபதனும் திருஷ்டகேதுவும் சேகிதானஹா சேகிதானனும் வீரியவான் பலசாலியான காசிராஜா காசி மகாராஜாவும் புருஜித்தும் குந்திபோஜனும் நரபுங்கவா மனிதர்களிலே மிகச் சிறந்தவனாக சைபியனும் விக்ராந்தகா பராக்கிரமம் மிக அதிகம் உள்ளவரான யுதாமன்யுவும் வீரியவான் மிக்க வீரிய பலசாலியான உத்தமௌஜாவும் சௌரபத்ரஹா சுபத்ரையின் குமாரன் அபிமன்யுவும் அப்படியே திரௌபதேயாக திரௌபதியினுடைய இந்த 5 புத்திரர்களும் சர்வே ஏவ அவர்கள் எல்லாருமே மகாரதாக மகாரதிகளாக இருக்கிறார்கள் பாருங்கள் காமிக்கிறான். இப்போ அத்திர முதல்ல சொல்லுண்டு வந்தான், அப்படியே கண்டினியூ பண்ண பண்ணிட்டு தானே அத்திரங்கிற சொல்ல ஏன் எப்படி அத்திரங்கிறது எந்த பாண்டவ சேனையை பத்தி சொல்றானோ அந்த பாண்டவ சேனையினுடைய பொருளை அந்த பாண்டவ சேனைன்னு சொல்றதுக்காக அத்திரங்கிறான். இப்போ தத்துன்னு சொல்லுவா இல்லையா, அது சொன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. அத்திரன்னு ஏன் சொல்றான்னா அது பாண்டவ சேனைய ரொம்ப அதிகதர்களும் மகாரதர்களும் இருக்கிறதுனால அது அவனுக்கு மனசுல ஒரு கிளேசத்தை கொடுக்கிறது. அதனால தத்துன்னு அந்த சேனையை சொல்றது பதில் அத்திரன்னு சொல்ற. யுதிங்கிற சொல் அத்திர என்பதுடன் சேர்த்தால் பீமார்ஜுன சமாகாங்கிறதோட ஏன் போய் எங்க போய் சேர்த்துருக்கா? அத்திர சூராகா மகேஸ்வாசா பீமார்ஜுன சமாயுதின்னு சொல்றோம். அப்போ அந்த யுதிங்கிறதான அத்தையானது ஏன்
அத்திரங்கிறதோட சேர்த்துக்கலாமோ? அதை கொண்டு போய் ஏன் பீமார்ஜுன சமாங்கிற பதத்துக்கு பக்கத்துல போட்டா? அதுக்கு யுத்தம் இன்னும் ஆரம்பிக்கல. அதனாலே அத்திரைக்கு இந்த யுத்தத்திலேன்னு சொல்ல முடியாது. இன்னும் யுத்தம் என்ன ஆரம்பிக்கலையே, அணுவுதான் நிற்கிறா. இதற்கு முன்னாலே பாண்டவ சேனை பற்றித்தான் பேசப்படுகிறது. அதனாலே அத்திர என்ற இடத்திலே இந்த என்பதைத்தான் அவன் துரியோதனன் குறிப்பிடுகிறான். ஆகவே இந்த சேனையிலே என்று சேர்ப்பதற்கு அவசியமில்லை. யுத்தத்தில் என்ற சொல்லை பீம அர்ஜுன சமாகா, பீமன் அர்ஜுனனுக்கு சமமானவர்கள் என்ற ஒரு சொல்லோடு சேர்த்தாதான் நமக்கு இங்கே அர்த்தம் சித்திக்கும். அதனால இம்மேலே குறிப்பிட்டதான பல பெயர்களுக்கு அவர்கள் அத்துணை பேருமே வீரத்திலும் போர் செய்யும் வல்லமையிலும் பீம அர்ஜுனர்களுக்கு நிகரானவர்கள், சமமானவர்கள் என்பதை துரியோதனன் சொல். சரி, யுயுதானன் யாரு? யுயுதானன், விராடன், திருபதன், கிருஷ்ணகேது, சேகிதானன், காசிராஜன், சுஜித், குந்திபோஜன், சைத்யன், யுதாமன்யு, உத்தமாது சொல்லிட்டு போறானே. அவள்னா யாரு? யுயுதானங்கிறவன் அர்ஜுனனுடைய சிஷ்யன், பிரதம சிஷ்யன். அந்த சாத்திகிக்கு யுயுதானன்னு பேர். இவன் யாதவ வம்சத்தினுடைய அரசு, அர்ஜுனனுக்கு சிஷ்யன். அதுக்கப்புறம் அந்த யுயுதானன்கிற யாதவ வம்சத்துக்கு ராஜாவாக இருப்பார். இது இவனை பத்தி குறிப்பிடணும்னா மகாபாரதத்துல உத்தியோக பர்வால பார்த்தா நமக்கு தெரியும். சினிங்கிறவன் யாரு? அதாவது இந்த யுயுதானன்கிறவன் சினி என்பவனுடைய மகன். அவர் ஸ்ரீ கிருஷ்ணனை எப்பொழுதும் சேர்ந்திருப்பவர், சார்ந்திருப்பவர். ரொம்ப பலசாலி, அதிரதியும் கூட. இவன் மகாபாரத யுத்தத்துல அவனை யாராலையும் கொள்ள முடியல. அவன் யுத்தத்துல சாகல. யாதவாளுக்குள்ள கடைசியில ஒருத்தர் விஷ்ணு வம்சமே கூட்டோட போயிடுறது இல்லையா, அப்ப அடிச்சுக்கிறாள, அதுல அடிபட்டு செத்தானே தவிர இந்த யுயுதானங்கிறவ அந்த மகாபாரத போர்ல சாகல. விராடன் மத்திய தேசத்து ராஜா, ரொம்ப மகா தர்மிஷ்டன், அறவழியிலே எப்பொழுதும் முழுகுவார். பாண்டவர்கள் ஓராண்டு இந்த அஜ்ஞாதவாசம் பண்ணாலே அது இந்த விராடராஜனுடைய அரண்மனையில தான் பண்ணா. அந்த விராடராஜனுடைய பெண் உத்தர, அந்த உத்தரை தான் அர்ஜுனுடைய மகன் அபிமன்யு சம்பந்தி வந்துட்டு இருக்கும் சண்டை போடுறோம். மகாபாரத யுத்தத்துல இவரும் உத்தரன், ஸ்வேதன், சங்கன் அப்படிங்கிறதான இவருடைய 3 பேருமே பாண்டவ சேனையில வந்தா. ஆனா துரியோதனாதிகளாலே இந்த 3 பேரும் கொல்லப்பட்டார்கள். அப்போ அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் திருபதன் ஒரு பேரை யாரு? இவர் பாஞ்சால தேசத்தினுடைய ராஜா. பிருஷத்து அப்படின்ற மகாராஜாவுடைய இந்த பிருஷத்து யாருன்னா பரத்வாஜ முனிவரோட ரொம்ப நெருங்கிய சகா, ரொம்ப நெருங்கிய சுகுத்து நண்பர். இளமேல திருபதனும் பரத்வாஜ முனிவருடைய ஆசிரமத்திலேயே தங்கியிருந்தார். அதனால பரத்வாஜருடைய குமாரர் துரோணருடன் இவருக்கு நட்பு ஏற்பட்டது.
அந்த கிருஷத் பரலோகம் போன பிற்பாடு திருபதன் ராஜாவாக ஆனான். அப்போது ஒரு நாள் துரோணர் அவனிடம் போய் பழனி மாதிரி நட்புரிமை கொண்டாடினார். திருப்பதிக்கு இப்ப ராஜா வந்ததுக்கு அப்புறம் பழசெல்லாம் இது பண்ண முடியுமா? அதனால அது அவனுக்கு முடியல. துரோணருக்கு மனசுல ரொம்ப வேதனை. எப்படி பழகினவன் இந்த ராஜா எப்படி ஆயிருப்பாரு? துரோணருக்கும் கௌரவருக்கும் பாண்டவர்களுக்கு வில்வித்த கற்பித்த போது குருதட்சணை கேட்டார். அந்த குருதட்சணை கொடுக்கறதுல அர்ஜுனை கொண்டு திருபதனை ஜெயிச்சு அப்போ பாண்டவாள் எல்லாருக்கும் இதாயிடுது. குருதட்சணை என்ன கொடுத்து தேவான்னு போய் அர்ஜுனா கேக்குறான். நீ திருபதனை எனக்காக ஜெயிச்சு அவனை கட்டிக்கோ. ஏன்னா பழி தீக்கிறதுக்கு நமக்கு மரியாதை. பரத்வாஜர் ஆசிரமத்துல 2 பேரும் ஒன்னா படுத்து தூங்கி சாப்பிட்டு எல்லாம் பண்ணவா. ஆனா இவன் ராஜாவா போன உடனே இவன் மதிக்கலையே துரோணரை. அந்த ஆத்திரம் இருக்கு ரொம்ப. அதுக்காக அவனை பழி தீர்த்துக்கிறதுக்காக அர்ஜுனனோட எனக்கு குருதட்சணையா அந்த திருபதனை குடிச்சு கட்டி இழுத்துங்க என் கால்களும் அவனும் பண்ணான். அப்போ திருபதனுடைய பாதி ராஜ்யத்தை எடுத்துக்கிட்டான். திருபதன் மேலெழுந்த வாரியா சரி நான் பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ண சரியா போச்சுன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு துரோணுடன் திரும்பவும் பழையபடியே நாம இருப்போம் அப்படின்னு நட்பு காட்டுற மாதிரி நடிச்சான். அந்த அன்பு இருக்கிற மாதிரி நடிச்சான். ஆனா மனசுக்குள்ள ஒரு கொந்தளிப்பு. அந்த சமயத்துல அந்த கொந்தளிச்ச சமயத்துல யாஜர் உபயாஜர்ங்கிற ரிஷிகளை சந்திக்கும்படியான ஒரு சுகுத விசேஷம் இவனுக்கு ஏற்பட்டு அந்த துருபதனுக்கு. அப்போ அந்த ரிஷிகள்கிட்ட முன்னாடி எடுத்தான். துரோணரை கொல்லக்கூடிய ஒரு புத்திரனை நான் பெற வேணும். அதுக்கு நீங்க எனக்கு யாகம் பண்ணி அந்த யாகத்தினுடைய பலனாக துரோணாச்சாரியாரை வீழ்த்தும்படியான புத்திரனை எனக்கு நீர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறான். அவளும் சரி அந்த யாகத்தை பண்றான். அதுல அந்த யாக வேதியிலிருந்துதான் திருஷ்டத்யும்னனும் கிருஷ்ணையும் தோன்றினார்கள். கிருஷ்ணைங்கிறது யாருன்னா அவதான் திரௌபதி. அதுக்கப்புறம் பஞ்சபாண்டவ 5 பேரும் அவளை கல்யாணம் பண்ணிட்டாங்கிறதெல்லாம் தெரியும் நமக்கு. அப்போ திருஷ்டத்யும்னனும் அந்த கிருஷ்ணையும் அவ அந்த ரிஷி யாஜ ரிஷியும் உபயாஜ ரிஷியும் அவ 2 ரிஷிகளுக்கு இருந்து பண்ற யாகத்திலிருந்து அந்த யாக வேதிகையிலேருந்து தோன்றினாள். அதனால திருஷ்டத்யும்னனும் கிருஷ்ணனையும் கிருஷ்ணைன்னு பேரு. அதுதான் திரௌபதி. அவ இயற்பேர் திரௌபதி கிடையாது, யாக்ஞசேனின்னு பேரு. ஏன்னா யஜ்ஞத்திலிருந்து பிறந்தவளாலே அவளுக்கு யாக்ஞசேனின்னு பேரு. அது சுயம்பர திரௌபதி சுயம்பரத்துல பாண்டவர்கள் வெற்றி பெற்று அவளை கல்யாணம் பண்ணாங்கிறதெல்லாம் வேற கதை. திருபத ராஜா மிகப்பெரிய சூரர், வீரர், மகாரதி. ஆனா துரோண கையாலே மகாபாரத யுத்தத்துல இவருக்கு மரணம் ஏற்படுது. திருஷ்டகேது அடுத்தது. அவன் சேதி நாட்டு இளவரசன். அப்புறம் இப்ப அரசன் ஒரு சிசுபாலனுடைய ரொம்ப முக்கியம். மகாபாரத யுத்தத்துல இவன் அந்த திருஷ்டகேதுவ துரோணர் தான் வரைச்சார். இப்போ மகாபாரத ரொம்ப தலை. கிருஷ்ண சிசுபாலனை கொண்டான். அப்போ எங்க அப்பாவை கொன்னியன்னு கிருஷ்ணன் மேல இவனுக்கு கோபம் வரணும். அவன் ஆதரிக்கிறதான பாண்டவர்கள் மேலேயும் கோபம் வரணும். ஆனா இவன் ரொம்ப சத்துவகுணம் உள்ளவன் கிருஷ்ணகேது. அவன் அப்பாவான சிசுபாலம் போனதுக்கு பிற்பாடு அந்த
சேதி நாட்டுக்கு ராஜாவா முடிச்சுட்டு ஆள்றான். அவன் மகாபாரத யுத்தத்துல பாண்டவாளுக்கு அனுசரணையா இருக்கான். அவனையும் கடைசியில துரோணர். சேகிதானன் அவ யாதவா விஷ்ணு வம்சத்தை சேர்ந்த மகாவீரன், சூரன், மகாரதி. பாண்டவர்களுடைய 7 அக்ஷோணி படைக்கு 7 சேனா, ஒரு அக்ஷோணிக்கு ஒரு சேனாதிபதி நியமிச்சார். அதுல ஒரு படைக்கு இவன் சேனாதிபதியா இருக்கான். இவனை மகாபாரத யுத்தத்துல துரியோதனம் கொடுத்தான். பின்னால அடுத்தது காசிராஜ். இவன் காசிப்பட்டினத்துக்கு ராஜா. மகாவீரன், சூரன், மகாரதி. இவன் பேரு என்னன்னு எங்கேயுமே தெரியல. காசிராஜா காசிராஜகான்னு சொல்றாளே தவிர காசிராஜன் தான் தெரியுதே தவிர அவன் பேர் என்னன்னு யாரும் இது எந்தையோ எதுல எந்த புராணத்திலையும் கிடைக்கல. காசிராஜன் பெயரை ஒரு சில மகாபாரதத்துல உத்தியோக பருவத்துல சேனாபிந்துன்னும் கோதகந்தான்னும் வெவ்வேறு இடங்கள்லயே சொல்லப்பட்டு, அந்த சோனாபிந்துன்னு சொல்றவனும் இந்த கோதகந்தான்னு சொல்றவனும் இந்த காசிராஜன் தானா, இல்ல இதுக்கு முன்னால எங்கேயோ வம்சத்துல இருந்த காசிராஜனா அப்படிங்கிறதும் தெரியல. அதனால காசிராஜன் சொல்லிருக்கு அவ்வளவு. இது இந்த காசிராஜனுடைய இது கர்ண பருவத்துல இவனுடைய மரணம் சொல்ல. புருஜித், குந்தி போஜன் 2 பேரும். இந்த புருஜித், குந்தி போஜன் 2 பேருமே குந்தியினுடைய சகோதரர். 2 பேருமே குந்திக்கு. அப்போ யுதிஷ்டிரன் முதலானவர்களுக்கு 2 பேருமே அம்மான், மாமாக்கள். மகாபாரத யுத்தத்துல இந்த 2 பேரையுமே துரோணர் தான். அடுத்தது சைபியன். இந்த சைபியன் யாருன்னா யுதிஷ்டிருக்கு மாமனார். மாமனார்னு சொன்ன உடனே அத முன்னாடியே திருப்பிதான் திரௌபதிக்கு அப்பான்னு சொன்னேன்னு கேட்க. ஏன்னா இந்த சைக்கியங்கிற பெண் தேவிகான்னு ஒத்தி. அந்த தேவிகாவைத்தான் முதல்ல கல்யாணம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் 3-4 கல்யாணம் நடக்கிறது. அதுக்கப்புறம் தான் பஞ்சாயத்து. அதனால மாமனார்னு சொன்னா உடனே அப்படி நினைக்க வேணாம். யுதிஷ்டனுடைய மாமனார் சைபியர். அந்த தாம் கல்யாணம் பண்டார தேவிகா நோக்கிய தன்னுடைய மனைவி தேவிகாவுக்கு அப்பா அவர். மிகப்பெரிய வீரர். அதனாலே அவருக்கு அடைமொழி அரபுங்கவகார். யுதாமன்யு உத்தமாஜௌ அப்படின்னு. இதுல யுதாமன்யு இவாளும் முன்னால சொன்ன மாதிரி புரிஜி குந்தி போஜன் எப்படி குந்தியினுடைய சகோதரர்கள் 2 பேரை சொன்னமோ அந்த மாதிரி யுதாமன்யு உத்தமௌஜாலும் பேருமே சகோதரர். அவ 2 பேருமே பாஞ்சால தேசத்து ராஜகுமாரர்கள். இந்த முதல்ல இந்த 2 பேரும் அர்ஜுனனுடைய ரதத்துக்கு சக்கரத்தை காப்பாற்றுறதுக்காக முதல்ல நியமிக்கப்பட்டவர்கள். இவர்கள் மிகச்சிறந்த வீரர்கள், பலசாலிகள். அதனால விக்ராந்த வீரியவானு அப்படிங்கிறதான அட்ஜெக்டிவ்ஸ கொடுத்தார் வியாசர். ராத்திரியில இவர்கள் தூங்கி கொண்டிருந்த போது அவ அது அஸ்வத்தாமா கொண்டான். அதாவது இந்த
துரியோதன இருக்கான் யுத்தத்துல போர்க்களத்துல இருக்கான். இந்த பாண்டவர்ல வம்சத்தையே இல்லாத பண்ணிவிடுறேன்னு எங்க அப்பாவை போய் சொல்லி கொண்டு விட்டானுங்க. அதனால இந்த பாண்டவ வம்சமே இல்லாத பண்ணிருக்கேன்னு தூங்கும் போது உள்ள நுழைஞ்சு அந்த உபபாண்டவாளெல்லாம் கொண்டான் இல்லையா அஸ்வத்தாமன் கத்தியால வெட்டி. அப்போ இவாளும் அங்க பக்கத்துல படுத்திருந்தா அந்த திரௌபதியினுடைய திறர்களோட 5 பேரோட. அதனால இவாளையும் சேர்த்து வெட்டிக்கும். சரி, அப்புறம் அபிமன்யுவ சொல்ற அபிமன்யுவ நேரா சொல்ற சௌபத்ரோ அப்படிங்கிற சௌபத்ரஹாங்கிற அந்த அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணனுடைய சகோதரி சுபத்ரை கல்யாணம் பண்ணிட்டார். அவன் கர்ப்பத்துல அபிமன்யு பிறந்தான். மத்ய நாட்டு அரசன் விராடனுடைய பெண் உத்தரையை அபிமன்யு கல்யாணம் பண்ணிட்டான். தன் தகப்பனாரான அர்ஜுனிடமும் அம்மான் மகன் திம்னனிடமும் வில்வித்தையை இவன் கற்றான். நிகரற்ற வீரன் என்பதிலே சந்தேகமே இல்லை. மகாபாரத யுத்தத்துல துரோணர் ஒரு நாள் சக்கர வியூகம் வைத்து அதை யாராலையும் உடைக்க முடியாத போது இவன் தான் அதை உடைச்சுன்னு உள்ள போனான். வெளியில வர தெரியல. அப்புறம் போயிட்டாங்கிறதெல்லாம் வேற. பாண்டவர் அணியைச் சேர்ந்த யுதிஷ்டர், பீமன், நகுலன், சகாதேவன், விராடன், துருபதன், துஷ்டத்யும்னன் இப்படி மகாரதர்கள் யாருமே உள்ள நுழைய முடியாத மாதிரி அந்த சக்கரவியூகத்தை அமைச்ச போது அந்த திறமையான சக்கரவியூகத்தையும் ஒடிச்சுண்டு உள்ள போனவன் இந்த அபிமன்யு. துரோணர், பாஷர், கர்ணன், அஸ்வத்தாமா, விகத்வலன், கிருத்தவர்மா அப்படின்னு 6 பேர் ஒன்னா சேர்ந்துண்டு அநியாயமா நிராயுத பாணியாக்கி அவன். அந்த நிலையிலும் தனியா நின்று அபிமன்யு ரொம்ப உக்கிரமான சண்டை போடுறான். கடைசியில துச்சாதனுடைய கதாயுதத்தால அபிமன்யு தலையில ஊக்கி அடிச்சு அவனை. இது இந்த ஸ்ரீமத் பாகவத கதைய சுகர்கிட்ட கேட்கிறாரு. தன்னுடைய சாவுனால அந்த தீட்சித்து மகாராஜா இந்த அபிமன்யுடைய அதுக்கு அடுத்தது திரௌபதியினுடைய 5 பிள்ளைகளை சொல்ற. அதுக்கு அந்த திரௌபதேயா சிஷ அப்படின்னா திரௌபதியினுடைய புத்திரர்கள் யாருன்னா பிரதிவிந்தியன்னு ஒருத்தன் பெரிய பயம் வந்தான். சுதசோமன்கிறவன் 2வதுவன், ஸ்ருதகர்மாங்கிறது 3வதுவன், சதானீகன்கிறத 4வது, சிருதசேனன்கிறவன் 5வது. இப்படி இந்த 5 பேரும் யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் இவர்களுக்கு திரௌபதியினிடத்திலே பிறந்தவர்கள். திரௌபதி தான் இந்த 5 பேருக்கும் அம்மா. ஆனா இந்த 5 பேருக்கும் அப்பா வெவ்வேறு. தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். இவாளைத்தான் ராத்திரி தூங்கும் போது இப்ப உபபாண்டவாள்னு பேரு இவாளுக்கு. இந்த 5 பேரும் அதனால தூங்கும் போது அஸ்வத்தாம சர்வ ஏவ மகாரதான்னு ஒரு பதம் சொல்றாங்க சாஸ்திரங்களிலும். அதாவது தனுஷ் சாஸ்திரம், சாஸ்திரம்னா வேதம் இல்லை, தனுஷ் சாஸ்திரத்துல அதுல இந்த வில் வித்தையில கைதேர்ந்த நிபுணர்களை மகாரதின்னு சொல்லுவார். இப்போ மகாரதிங்கிற ஒரு பட்டம் ஒருத்தன் கிடைக்கணும்னா 10,000 வில்லாளிகளை வழிநடத்தி செல்பவன் இருக்கானே
அவனுக்கு மகாரதி பேர். இது நிகுண்டுல இருந்து எடுத்து அதனுடைய அர்த்தமெல்லாம் தெரியும். ஏகோதசஹஸ்ராணி யோதயேத்யஸ்து தன்வினாம் சஸ்திர சாஸ்திர பிரவீணஸ்ச மகாரத இதி ஸ்மிருதஹான்னு சொல்ற. துரியோதன யார் யாரெல்லாம் பேரை சொல்லி இங்கே சொன்னானோ அவர்கள் அத்தனை பேருமே மகாரதர்கள், அதிரதர்கள். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவர்களுடைய வீர தீர பராக்கிரமம் தனித்தனியாக மகாபாரதத்துல அந்தந்த பிரகரணத்துல எங்கெங்கோ வாழை பத்தி வர்ணிக்கப்படுது. அதனால அவர்களை அதிரதி என்றும் மகாரதி என்றும் துரியோதனனே தன் வாயினாலே சொல்வது அவர்கள் எவ்வளவு இதா இருந்தாங்கிறது நன்னா தெரியும். இப்போ எல்லா வீரர்களையும் சொல்லுவோம் இல்லையா? இதுல தர்மம் பேர் இல்ல, பீமன் பேர் இல்ல, அர்ஜுனன் பேர் இல்ல, நகுலம் பேர் இல்ல, கிருஷ்ணன் பேர். இப்போ சரி கிருஷ்ணன் சண்டை போடலான்னால அவன் பேரை சொல்லலன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த வருது தானே முக்கியம். இவர்கள் அவன் கண்ணுக்கே படல. ஏன்னா திருஷ்டத்யும்னனுடைய பின்னாலே அவ அணிவகுத்து நிற்கிறா, முன்னால வரல. அதனால இவனுக்கு தெரியல அப்படின்னு குருசாராருடைய இது இல்ல. இவன் பார்த்த போது அந்த பஞ்சபாண்டவா அந்த அணிவகுப்புல சேரல, அப்புறமா வந்து சேர்ந்துகின்றான்னு சில பேருடைய இது. அதனாலதான் சொல்லல, இவ்வளவு முக்கியமான வாழை சொல்லாம இருப்பானா அப்படிங்கிறது அவ வைக்கிறதா. முதல்ல ஸ்லோகத்தினால பாண்டவ சேனையை பார்த்துட்டு சொல்றான். ரெண்டாவது திருதராஷ்டிரன் சஞ்சயனை பார்த்து கேள்வி கேட்கிற முதல் ஸ்லோகம். ரெண்டாவது ஸ்லோகம் சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு சொல்றான். என்ன சொல்றான்னா, உங்களுள்ள மகாராஜா துரியோதனன் இருக்கானே, அவன் இந்த பாண்டவ சேனையை பார்த்துட்டு துரோணத்தை போய் ஏதோ சொல்றான். அதுக்கப்புறம் 3 ஸ்லோகத்துல அவன் என்ன சொன்னான், யார பத்தி சொன்னான் அப்படிங்கிறத 3 ஸ்லோகத்துல வரிசையா அந்தந்த ராஜா பேர் சொல்ற. அதுக்கு மேலே முக்கியமானது என்னன்னா தன் சைன்யத்திலே இருக்கிறவாளை பத்தியும் சொல்ற. அதுக்கு மேல அர்ஜுன் அது துரியோதன் சொல்றான். அதையும் நாம பார்க்கணும். இதுல துரோணாச்சாரியரை பத்தி இது பண்ணும்போது அவரும் தனக்கு ஆச்சாரியன், அவர் பிராமண சிரேஷ்டர். அதனால துரோணாச்சாரியார முதல்ல சொல்லி அப்புறம் சொல்லலாம். அந்த மரியாதை. அதுக்கப்புறம் இந்த ஆச்சாரிய சிரேஷ்டரே ஆச்சாரியர்களே சிறந்தவரேன்னு அவரை சம்போதனம், அதாவது அட்ரஸ் பண்ணும் போது சொல்றான். இதுல ஆரம்பிக்கும் போது பவான்னு சொல்றான். பவான் பீஷ்மஸ்ய கர்ணஸ்யன்னு பின்னால சொல்லலாம். அப்போ அவன் பாண்டவ பத்தியும் இங்கே முதல் 3 ஸ்லோகம், அதாவது 3, 4, 5 இந்த 3 ஸ்லோகங்களாலே பாண்டவ சேனையில யார் யார் இருக்கான்னு வர்ணிச்சவன். அதுக்கப்புறம் கௌரவ சேனையில யார் யார் இருக்கா அப்படிங்கிறத சொல்லலாம். அது மட்டும் இல்ல அப்படின்றான். பாவம்னா ஏன்னா பயம் ஆச்சரியம் ரெண்டும் கலந்ததான நிலைமை.
அப்போ இந்த மாதிரி வரும்போதுதான் அந்த ப்ரெடிகேட் இருக்கு பாருங்க, அதை முன்னால கொண்டார் சம்ஸ்கிருதத்துல, கிரியாபதத்தை பிரயோகிப்பார். அப்போ பார்னு முதல்ல சொல்லணும், அதுக்கப்புறம் பஷ்யதாம் பாண்டு புத்திரானாம். அப்போ அந்த பாண்டு புத்திரர்களை பாருங்கோள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ அதுக்கு என்ன சொல்றான், இங்க பாண்டு புத்திரானாம் பஷ்யன்னு சொல்றோம். ஆனா இங்க என்ன சொல்றான், பஷ்யை தான் பாண்டு புத்திரானாம் போலாம். இப்போ பஷ்யங்கிற பதத்தை, அந்த கிரியா பதத்தை முதல்ல போடுறான். சப்ஜெக்ட எப்போதுமே சப்ஜெக்ட் அப்புறம் ப்ரெடிகேட் சொன்னாதான் அது கூர்மையா அழகா வரும் எந்த லாங்குவேஜ். ஆனா இங்க பஷ்யை தான் பாண்டு புத்திரானாம் சொல்றது முதல்ல ப்ரெடிகேட்டை போட்டு வர்ப முதல்ல போட்டு சப்ஜெக்ட் அப்படின்னா வரும். அது ஏன்னா அவன் எவ்வளவு குழப்பமான மனநிலையில இருக்கிறாங்கிறத அவன் வாயில சொல்ற வாக்கு மூலம், சொற்கள் மூலமாகவே, அந்த அவனுடைய வாக்கின் மூலமாகவே நமக்கு உணர்த்துறார் வியாசர் ஸ்லோகங்களிலே அப்படிங்கிறத நாம நன்னா. பாண்டவ சேனையில இருக்கிறவாளை பத்தி விவரிக்க ஆரம்பித்தவனான துரியோதனன் பீம அர்ஜுனனை சேர்த்து 19 பேர்களை வாய் கூசாம சொல்றான். அது நம்ம கவனிக்க வேண்டியதாகும். மகேஷ்வாசாகான்றான். அப்புறம் ரிஷவஹா ஏபி அந்யஸ்தே அப்படிங்கிற, அதாவது இந்த இஸ்வா சப்தம் இருக்கு, அது தனுசான அந்த வில்ல குறிக்கும். மகாந்தகா இஸ்வாசகா ஏஷாந்தே மகேஸ்வாசாகா அப்படின்னு கிரக வாக்கியம். அதனால அது அவளை மகாரதர் கிடைக்கும். மகாரதாக ஏகாதச சகசிராணி யோதயேத்யஸ்து தத்வினாம் சஸ்திர பிரவீணஹ ச விஜ்ஞேயஹ சஹ மகாரதः அப்படின்னு. அதுக்கு மகாரதம்னா என்ன அர்த்தம் சொல்றீங்க? ஒருத்தன் தான் தனி ஆளா இருந்துட்டு 1,00,000 வில்லாளிகளோட எதிர்த்து சண்டை போட்டு அந்த 1,00,000 வில்லாளிகளையும் அழிச்சு தான் ஜெயிக்கிறானே, அவனுக்கு மகாரதன். ஒரு 50 பேர் 100 பேரோட சண்டை போடுறானே, அவனுக்கு அகீரதன்னு பேரு. கொண்டி போடுறான் பாருங்க, ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை, அது அர்த்தரதன்னு பேரு. இப்படி நிறைய பிரிவுகளை மகாபாரதத்துல சொல்றாங்க. அது அப்பப்ப புரியலன்னா போய் டிக்ஷனரி எடுத்து பார்த்துக்க வேண்டியதுதான். அது அப்படிதான் பண்றோம். ஏன்னா எல்லா பதமும் நம்ம யூசேஜில் இருக்கிறது இல்லை. அதனால அப்படி பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த மகாபாரதத்திலேயே உத்தியோக பருவத்துல எவன் அதிரதான் எவன் மகாரதாங்கிறதெல்லாம் அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா அங்க அதை காட்டிலும் இப்போ அந்த என்சைக்ளோபீடியா பார்த்தா தான் இந்த யூசேஜ் எல்லாம் தெரியும், இல்லைன்னா தெரியாது. இன்னைக்கு இந்த 4 ஸ்லோகத்தை முதல் இது வெறும் பேரை சொல்லி இவா என் பக்கம் அவ உங்க பக்கம் சொல்லப்போம். இது ஒண்ணும் இப்ப கீதையினுடைய சாராம்சம் எதுவுமே வரும். இது எதுக்காக இந்த இதெல்லாம்னா, ஏ கிருஷ்ணா என் ரதத்தை கொண்டு 2 சேனைக்கு மத்தியில நிறுத்து நான் பார்க்கணும்னு சொல்றான் பாருங்க. அதுக்கப்புறம் அவனுடைய மனசு கலங்கிறது, இவாளெல்லாம் கொன்னு எனக்கு ராஜ்யம் வேணுமான்னா. அப்பல இருந்தா உண்மையான கீதா ஆரம்பம். இப்போ இந்த முதல் இதுல ஸ்லோகங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 4 கட அப்படியே. கவிதார்க்கிய சம்ஹாய கல்யாண பிரசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷ வேதாந்த குரவே